கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1624 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களினுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாயிருக்கிறது. மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட பயத்திற்கு பயப்படுகிறார்களே தவிர வேத வசனத்திற்கு நடுங்குவதில்லை, அஞ்சுவதில்லை, பயப்படுவதில்லை. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வாயினால் சில வேளைகளில் துதிக்கிறார்கள், இருதயமும் உள்ளமும் ஆண்டவரை விட்டு தூரமாயிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உள்ளமும் உதடும் ஒன்று போல் தேவனை துதிக்க வேண்டும், இணைந்து துதிக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நீ உதட்டிலே துதித்துவிட்டு உள்ளத்திலே தேவனுக்கு தூரமாய் இருப்பாயானால் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உள்ளமும் உதடும் ஒன்று போல் இணைந்து துதிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உதடுகளினே துதிக்கிறார்கள், உதடுகளினால் துதிக்கிறார்கள், உள்ளமோ தூரமாய் இருக்கிறது. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து துதிக்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உண்மையாய் துதிப்பீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது. அந்த ஆவியோடும் உண்மையோடும் உள்ளத்திலிருந்து தொழுது கொள்ளுங்கள். உங்கள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.